வெல்கம் டு ஏகே கிராஃபிக்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லெட்டர் போஸ்டர் டிசைன் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மட்டும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் நம்மளோட ஏகே கிராஃபிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க குயிக்காக பார்த்துடலாம். டைப்பில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபஸ்ட்டு எந்த மாதிரி டிசைன் பண்ணுவோம் லெட்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கண்ட்ரோலை பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. லெட்டரை பெருசு பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணுற ஒரு லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டரை பொறுத்தளவு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி சென்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் உண்டு. ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாண்ட் உண்டு. உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு பொறுத்தளவு பிளாக் சர்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட் வேணுமா கேரக்டர்ஸில் போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லெட்டர்ஸை செலக்ட் பண்ணி டபுள் பண்ணுங்கள். டபுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரியேட் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் இதை கொடுத்துக்கோங்க. டூல் பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டேரக்ட் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க. ஜூம் பண்ணி காட்டுவாங்க. டாட் மாதிரி இதில் பாத் ஆப்ஷன் ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி லெஃப்ட் சைடு எழுதுங்க. உங்களுக்கு இப்படி மூவ் ஆகும். உங்களுக்கு ஒரே ஈவனாக உங்களுக்கு எப்படி தூரம் வேணுமோ உங்களுக்கு அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. எதுக்காண்டி இப்படி சொல்கிறேன்னா இமேஜஸ் உள்ளே போடும்போது உங்களுக்கு ட்ராக் ஆகி கரெக்டாக தெரியறக்காண்டி அந்த மாதிரி. ஜஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது கிரேடியன் கலர் செலக்ட் பண்ணி டூல் பாக்ஸ் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் கீழே பார்த்தீங்கன்னா கிரேடியன் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கிரேடியன் கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. வேணான்னா ஜஸ்ட் அதில் கிரேடியன் செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் போய் நீங்கள் எந்த கலர் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். கிரேடியன் கலரு ஜஸ்ட் நான் இப்போ டீக்கு இந்த ஒரு கிரேடியன் கலர் கொடுத்துருக்கேன். எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. பிக் செலக்ட்ஸுக்குள்ளே போய்க்கோங்க. மெயின்டைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. மெயின்டைன் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா டைப் ஆப்ஷன் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். ப்ளஸ் இதில் லாங் லைன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரு டிசைன் ஆப்ஷன் தான். பிளர் மாதிரி வரும். உங்களுக்கு லெட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா டிசைன் மாதிரி வரும். எந்த ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ அடிச்ச மாதிரி இருக்குது. டிங்கிற ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. கிரேடியன்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி இந்த ஒரு ஆங்கர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்துக்கோங்க. ட்ராக் பண்ணி எழுத்துக்கோங்க. எப்படி தூரம் வேணுமோ இந்த எஃபெக்ட் வேணுமோ அதை எழுத்துக்கலாம். ட்ராக் பண்ணிக்கோங்க. மெனுவில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் உண்டு. ஆப்ஜெக்டில் போய்க்கோங்க. ஆப்ஜெக்டில் போய்ட்டு எக்ஸ்பேண்ட் அப்பீரியன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைலுக்குள்ளே போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைலுக்குள்ளே போய்ட்டு ப்ளேஸ் ஷிஃப்ட் கண்ட்ரோல் பி ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா எந்த இமேஜஸ் வேணுமோ உங்களுக்கு இதில் இந்த லெட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா லெட்டர் போஸ்டர் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ இமேஜஸ் வச்சுருந்தீங்களா உங்களுக்கு லேப்டாப் பீஸில் அதை வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ்க்குள்ளே போய்க்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்த இமேஜஸ்லாம் உங்களோட இதில் ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த இமேஜஸ் அதில் போட்டணும் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் இப்போ ரேண்டமாக ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி உள்ளே போட்டுக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி அந்த லெட்டர்ஸ் மேலே போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ட்ராக் பண்ணி அந்த லெட்டர்ஸ் மேலே வந்துருச்சு பாருங்கள். இமேஜஸ் உங்களை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் கொடுத்து இமேஜஸ் ஜஸ்ட் டபுள் பண்ணுங்கள். அரேஞ்சில் பார்த்தீங்கன்னா சென்ட் டு பேக் கொடுத்துக்கோங்க. லெட்டர்ஸ் பின்னாடி இமேஜஸ் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பேக் சைடு ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜையும் லெட்டர்ஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ப்ளஸ் விண்டோஸில் போய்க்கோங்க. விண்டோஸில் பார்த்தீங்கன்னா அப்பீரியன்ஸ் உண்டு. உங்களுக்கு அப்பீரியன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அப்பீரியன்ஸ் செலக்ட் பண்ணிக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் செலக்ட் பண்ணிட்டு இதில் மேக் மாஸ்க்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் உண்டு. அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இன்வெர்ட் மாஸ்க்னு கிளிப்பு போட்டதுக்கப்புறம் ப்ளஸ் இன்வெர்ட் மாஸ்க் கொடுத்துக்கோங்க. இன்வெர்ட் மாஸ்க்குங்கிற ஆப்ஷன்லையும் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா லெட்டர் டிசைன் கிரியேட் பண்ணுறது இந்த மெத்தடில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு லெட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டோம். முன்னாடி கிரேடியன் கலர் வேறு சேஞ்ச் பண்ண நினச்சின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கலர்ஸில் போய்ட்டு எந்த கலர்ஸ் வேணும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸில் வந்து போஸ்டர் டிசைன் இப்படி தான் கிரியேட் பண்ணிக்கணும். இது போல் இன்ஃபர்மேஷன் நம்மளோட ஏகே கிராஃபிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.